மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ 1000 நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீ போமா. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல, கனவு, லட்சியம். காண்டாமணி ஒளிச்சு அந்த வெளியே வாடா முடியா. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. அதாவது சக மனிதர்களோட சேர்ந்து உட்கார்ந்து அவர் விசில் அடிச்சு பார்த்த சாமியை சட்டையர் பண்ணி சாமியாவே அவர் நடிப்பார். அதுதான் குறிப்பா ஒரு படத்துல சாட்டையால அடிச்சுக்கிட்டே உடனே என்னன்னா நமக்குள்ள என்னன்னு மேடையில ஏறுனா 400 400ங்கிறான், மேடைக்கு பின்னாடி 500 400ங்கிறான். அரசியல்ல தான் யார தலைவன் சொல்றேன்னு தெரியாம எல்லாரும் நல்லா தூங்குறவன 4 மணிக்கு எழுப்பி விடுற நாய் நீ கூட்டு போனா அங்க ஒருத்தன் ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நிப்பான் ஒரு வீட்டுல. ஏடா எதை கேட்டாலும் சிங்கப்பூர்ல பணம் வருது, அமெரிக்காவில பணம் வருது, இங்க இருந்து பணம் வருது, அங்க இருந்து பணம் வருதுன்னா அப்ப இந்தியாவில அடிச்ச பணம்லாம் எங்கடா? பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு போலீஸ் பிடிச்சிடும். போலீஸ் பிடிச்சு உள்ள கொண்டு போட்ட உடனே அங்க ஒரு ஆள் இருப்பாரு. சாமி வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவாரு, வணக்கம்டா. சக்தி சினி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேனிகண்ணன். திரைப்படத்துல கதையை விட மிக முக்கியமான பங்களிப்பு வகிக்கக்கூடியது நகைச்சுவை காட்சிகள் தான். இந்த நகைச்சுவை காட்சிகள் பெரும்பாலும் இதுக்கு கருப்பு வெள்ளை காலத்துலலாம், அதாவது ஸ்பாட்ல இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற விஷயங்களை வச்சு நகைச்சுவை ஸ்பாட் காமெடி அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுதி அங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அதை ரசிகர்களை ரசிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல எப்படி வந்ததுன்னா, ஒருத்தர் நேருக்கு நேரா பார்த்து பேசி அவங்கள ஒரு உருவ கேலி பண்றது மாதிரி கூட அப்படியும் நடந்தது. அதுக்கு கவுண்டமணி செந்தில் காலத்துக்கு பிறகு அந்த காமெடி எப்படி மாறுது அப்படின்னா, பொதுவா கவுண்டமணி அப்படிங்கிற அந்த மனிதருக்கு உள்ள ஒரு பெரிய சமூக போராளி மாதிரியான ஒரு ஆள் உள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு காரணம் அவரை இந்த மேடை நாடக பின்னணியில இருந்து வந்தபோது சக மனிதர்களோட சேர்ந்து உட்கார்ந்து அவர் விசில் அடிச்சு பார்த்த நாடகங்களும் திரைப்படங்களும் சேர்ந்து அவருக்குள்ள வேறு ஒரு மாதிரியான ஒரு கலைஞனை திரையில கொண்டு வர்றதுக்கு, தன்னுடைய கதாபாத்திரத்தை செதுக்குவதற்கு அது உதவிச்சு அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கியமான விஷயம். அவருடைய பெரும்பாலான காமெடிகள்ல பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு இருக்கும், பொலிட்டிக் அரசியல் இருக்கும், சாமியை சட்டையர் பண்ணி சாமியாவே அவர் நடிப்பார். அதுதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது கவுண்டமணிக்கே உள்ள ஒரு காமெடி. அதுல பெரிய முக்கியமான அந்த ஜோடிகள் சேர்றதுதான் கவுண்டர் பண்றதுக்கு, அந்த ஜோடிகள் சேர்வது அந்த காமெடிக்கு இன்னும் பெரிய பலமாக. அதுல சத்யராஜ் ஆகட்டும், பார்த்திபன் ஆகட்டும், வடிவேலாகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல காம்பினேஷன் அமைஞ்சது. குறிப்பா ஒரு படத்துல சாட்டையால அடிச்சுக்கிட்டே கவுண்டமணி வருவாரு. அதுல இந்த நேரத்துல ஒரு மரத்தடியில அந்த சாட்டை அடிச்சு அதுல யாசகம் பெற்று அவங்க சாப்பிட்ற அந்த கும்பலோட சேர்ந்து இருப்பாரு. அப்போ செந்தில் வெளியில இருந்து வருவாரு. செந்தில் வந்த உடனே என்ன தலைவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கவுண்டமணி உடனே கேட்பாரு, என்னடா தலைவான், யார தலைவான் கூப்பிடுறதுன்னு ஒரு விவசாய இல்லையாடா, ஏன்டா என்னைய போய் தலைவான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே என்னன்னா நமக்குள்ள என்னன்னு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு, ஏன்டா அந்த அரசியல்ல தான் யார தலைவன் சொல்றேன்னு தெரியாம எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்காது, எல்லாம் தலைவாத்தலான்னு கூப்பிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் சில பேர் மேடையில ஏறுனா 400 400ங்கிறான், மேடைக்கு பின்னாடி 500 400ங்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. நான் இந்த காமெடியை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான். அது என்னன்னா, நேரடியா ஒரு பொலிட்டீஷியனை திட்டுற மாதிரியான ஒரு காமெடி. ஆனா அதை அவ்வளவு சட்டையர் பண்ணி அவ்வளவு ஜாலியா கடந்து போயிருப்பாரு. அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த கவுண்டமணிக்குள்ள ஸ்கில் அதுதான். இப்படியே ஒரு படத்துல என்ன பண்ணிருப்பாரு, ஏண்டா நீ அதாவது கட்ட பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். அந்த படம் கட்ட பஞ்சாயத்துல தான் பனை ஏறி நொங்கு பறிக்கிற அந்த ஒரு ஆளா இவர் நடிச்சிருப்பாரு. அப்போ குடுகுடுப்பக்காரன் வந்திருப்பான். கவுண்டமணி செந்திலுக்கு என்ன பிஹேவியர் படத்துல அப்படின்னா, யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்கள பிளான் பண்ணி பிரிச்சு அவங்களுக்குள்ள சண்டை ஏற்படுத்தி வர்றதுதான் செந்திலுடைய கேரக்டர். கவுண்டமணி அந்த மாதிரி இருக்கும்போது செந்தில் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிருப்பாரு. இப்போ காலையில கவுண்டமணி நைட்டு படுத்திருப்பாரு. காலையில குடுகுடுப்பக்காரன் கதவை தட்டுவாரு.
கதவை தட்டி கேட்கணும்னு, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா, நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படி, ஏன்டா ராத்திரி நேரத்துல வந்து இப்படி எழுப்புறீங்க அப்படி கேட்பாரு. நாங்க சொன்னதெல்லாம் பழிக்கும் சாமி, உங்களுக்கு வாழ்க்கை நல்லது நடக்கும், நீ சொன்னதெல்லாம் பழிக்குமா அப்படின்னு. நீ பழிக்கலன்னா தொழிலை விட்டுறேன்னு சொல்லுவாரு. அப்புறம் நீ என்ன பெரிய கப்பல் வியாபாரி, இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை பண்ண போற அப்படின்னு. இப்ப இந்த வேலை பார்க்கறவங்க அவன் இப்ப என்ன என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத அப்ப யாரும் நினைக்கல. அது வந்து ஸ்பாட் காமெடி வந்து எல்லாரும் கைதட்டி சிரிச்சிட்டோம். ஆனால் திரும்ப வந்து கவுண்டமணி கேட்பாரு, அப்படி நீ நினைக்கலன்னா, அப்படி என்ன நடக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னா, சாமி சத்தியமா நான் நடக்கும் சாமி நான் சொல்றது அப்படின்னா, ஏண்டா நல்லா தூங்குறவன 4 மணிக்கு எழுப்பி விடுற நாய் நீ அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டு அவர் வந்து, நீ வந்து என்கிட்டே சவால் விடுறியா அப்படின்னு கேட்பாருல. இது வந்து இன்றைக்கு வந்து நீங்க இந்த மாதிரியான ஒரு காமெடி வரும்போது இப்ப இதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்காங்க. இப்ப இந்த அமைப்பு வந்து குடுகுடுப்புக்காரர்கள் நல சங்கத்துல இருந்து ஒரு கண்டம்னுக்கோ இது பண்ணா என்ன பண்ண முடியும்? ஆனால் அது வந்து ஒரு கதாபாத்திரத்தினுடைய நீட்சி. கிராமங்கள்ல இப்படித்தான் நடக்கும். கிராமங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து அன்றாட நடக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சி. இதையெல்லாம் இவர் வந்து சமூகத்துடைய அந்த எச்சரிக்கைக்காக அவர் மாத்திக்கிட்டாரு. வெறும் சிரிப்பை வைத்து கடந்து போறதுக்கான நகைச்சுவை காட்சிகள் வந்து கவுண்டமணி காமெடி கிடையாது. இன்னைக்கு வந்து 1 மணிக்கு நீங்க ஆதித்யா நீங்க ஒரு சேனல்ல போட்டீங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சேனல்ல போட்டீங்கன்னா, அதுல கவுண்டமணி சிந்தில காமெடியை பாக்குறதுக்குன்னே ஒரு குரூப் வந்து இப்போ இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவர்கிட்ட உண்மையா நிஜ வாழ்க்கை நடக்கிற ஒரு மூடத்தனத்தை வந்து அவர் வந்து எதிர்ப்பாரு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது ஒரு இடத்துக்கு வந்து கடன் அண்ணே வாங்கினே வந்து கடன் வாங்கி தரேனே அப்படின்னு சொல்லி கவுண்டர் செந்தில் வடிவேல் கூட்டு போவார். வடிவேலு அப்போ ஆரம்ப காலகட்டம் வடிவேலு கவுண்டமணி கூட்டு போவார். கூட்டு போனா அங்க ஒருத்தன் வந்து ஒரு கம்பை வச்சுக்கிட்டு நிற்பான் ஒரு வீட்டுல. அப்போ உள்ள இருந்து செந்தில் வந்து ஒரு கண்ணாடி போட்டு சஃபாரி சூட்ல வந்து வெளில வருவாரு. வந்தோடனே கேட்பாரு, யாரா அவன் அப்படின்னு கேட்பாரு. செக்யூரிட்டினே அப்படின்னு. ஓ பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படின்னு. அதாவது நீங்க அப்படி என்னப்பா என்ன நீ வந்து என்னை விட்டு பிரிச்சு போய் வளர்ந்தாலும் உன்னைய பத்தி எனக்கு தெரியும்டா, பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டையர் வந்து பண்ணிருப்பாரு. அது வந்து நினைச்சு சிரிக்கிற மாதிரியான காமெடி. இன்னொரு காட்சியில வேற ஒரு படத்துல, கோயில் கால நினைக்கிறேன், வேற ஒரு படத்துல கவுண்டமணி வந்து இளநீ வித்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ஒரு காட்சியில வந்து இப்ப நீங்க திரும்ப அந்த காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா அவரே சிரிப்பாரு, கவுண்டமணியே சிரிப்பாரு. அதாவது இளநீ வச்சோன்னா, ஏப்பா வழுக்கையா வந்து இளநீ வழுக்கையா வெட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் வந்து தலப்பா கட்டிட்டு வந்து கேட்பாரு. அப்போ கவுண்டமணி சொன்னா, வழுக்கையா வெட்டி தர்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஆளு துண்டை தலப்பா எடுத்துட்டு, அப்பா என்ன வெயில் அப்படிம்பாரு. பார்த்தா அவருக்கு பால்டு தலை, வழுக்க தலை. அவரை பார்த்துட்டு, டேய் வெட்டி கொடுத்த பிறகு வழுக்கையா இருந்து சொன்னா வழுக்கையா இல்லையா, டேய் இதுக்கு மேல வழுக்கணும்னா உன் மண்டையை போத்தா தாண்டா முடியும்னு சொல்லி கவுண்டமணி சிரிச்சுவாரு. சரி, அந்த சீன் இருக்கும் அப்படியே. இவர்கிட்ட தெரியாம எடுத்து இளநீகளை விற்கிற கதாபாத்திரமா வடிவேலும் செந்தில் இருப்பாங்க. இதுக்கு பிளான் பண்ற மாதிரி ஆலமரத்துக்கு பின்னாடி நின்று, அது வந்து திருநெல்வேலியில எடுத்திருப்பாங்க அந்த காட்சியை. ஆலமரத்துக்கு பின்னாடி நின்று பேசுவாங்க. அப்போ கவுண்டமணி அந்த பக்கம் வருவாரு. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்து அதான் ஒரு கவுண்டமணியோட மிகப்பெரிய ஒரு ஸ்பாட்ல அடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கவுண்டமணியும் வடிவேலும் செந்திலும் பேசிட்டு இருப்பாங்க. கவுண்டமணி வந்தோடனே, என்னடா கருப்பர்கள் மாநாடா அப்படின்பாரு. அதாவது இதை விட வந்து அவங்க 2 பேருக்குமான ஒரு சட்டை வந்து எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அவரை கவுண்டமணி வந்து சொன்னோன்னா, எப்படா நீ வந்து ஏணி கடை வச்சாருன்னு, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி வடிவேலு சொல்லுவாரு. ஆமாண்ணா எனக்கும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுன்னு செந்தில் சொல்லுவார். டேய் ஏடா எதை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருது, அமெரிக்கால இருந்து பணம் வருது, இங்க இருந்து பணம் வருது, அங்க இருந்து பணம் வருதுன்னா அப்ப இந்தியாவில அடிச்ச பணம்லாம் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த காமெடிக்கு இன்னைக்குதான் பதில் கிடைச்சிருக்கு. அதாவது அவர் என்னைக்கோ பேசின இந்தியாவில இருந்த பணம் எல்லாம் எங்கடா அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை வந்து அந்த காமெடி கவுண்டமணி கேட்ட கேள்வியை வந்து திரும்ப இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்குத வைக்குது. இந்தியா மத்திய அரசுல இருக்கிற ஆட்களை நோக்கி இந்தியாவில் அடிச்ச பணம் எல்லாம் எங்கடா, அதை காணம்ன்றீங்க, பாண்ட காணம்ன்றீங்க, இது எரிஞ்சு போச்சுங்கிறீங்க. இது எல்லாமே வந்து கவுண்டமணியோட ஒரு தீர்க்க தரிசனத்தோட இருந்த
ஒரு மனசுதான் அவருடைய இந்த சிந்தனையை வந்து அவர் திரைப்படத்துல வெளியிட வச்சிருக்கு. அவருக்கு நிறைய கூடவே இருந்து பண்ணது வந்து ஏ வீரப்பன் அப்படிங்கிற வசனகத்தான் இருந்தாலும் ஏ வீரப்பன் யாருன்னு வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சது கிடையாது. உதயகீதம் படத்துல வந்து அந்த சாமியார் வந்து மரத்துல வந்து உண்டியல் கட்டி உட்கார்ந்து இருப்பாரு. அவ கவுண்டமணி வந்து இதே மாதிரி அவரை அந்த சாமியாரை பார்த்து பழகி எல்லா மரத்துலயும் உண்டியலை கட்டி சைக்கிள்ல வருவார், அப்புறம் டிவிஎஸ் 50ல வருவார், அதுக்கப்புறம் ஸ்பெண்டர்ல வருவார், அதுக்கப்புறம் கார்ல வந்து இறங்கி பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டு வந்து போலீஸ் பிடிச்சு உள்ள கொண்டு போட்ட உடனே அங்க வந்து ஒரு ஆள் வந்து இருப்பாரு. சாமி வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்லுவாரு. வணக்கம்டா, உன்னை யாரா வந்து மரத்துக்கு மரம் உண்டியல வைக்க சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மரத்துக்கு மரம் சாமியை வச்சிங்க, நான் மரத்துக்கு மரம் உண்டியல் வச்சேன், ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்பாருல. அவர் தான் ஏ வீரப்பன். அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாரு. இப்படியாக அவர் வசனத்துக்கு மிகப்பெரிய பலமும், ஏன்னா 2 பேரும் ஒத்த சிந்தனையா இருந்தவங்க. அவரும் நடிக்க வந்தாரு. இந்த பெரிய கருப்பத்தேவர்னு ஒரு தெரியும் உங்களுக்கு. பெரிய கருப்பத்தேவர் கதாநாயகனாவே நடிக்கணுங்கிறதுக்காக சினிமாவுக்கு வந்தவர். அப்படியான கேரக்டர் அதுக்கு வாய்ப்பே கிடைக்காம அவர் வந்து துணை கதாபாத்திரங்களே நடிச்சு தமிழ் சினிமால அவர் தெரியும் உங்களுக்கு. நான் இந்த படத்துல அவங்க போட்டோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பெரிய கருப்பத்தேவர் வந்து அவர் பெரிய ஒரு கதாபாத்திரமா துணை கதாபாத்திரமா நிறைய படங்களை வந்திருப்பாரு. இன்னும் சொல்ல போனா விரும்மாண்டி படத்துல வந்து கமல்ஹாசன் வந்து முக்கியமான ரோல்ல வந்து பெரிய கருப்பத்தேவரை நடிக்க வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, பெரிய கருப்பத்தேவரை வந்து பாட வச்சிருப்பாரு இளையராஜா அவருக்கு. ஏன்னா பெரிய கருப்பத்தேவர் வந்து இந்த பெரிய கருப்பத்தேவரை சொல்றேன்னா கவுண்டமணி, இந்த செந்தில், பாக்யராஜ், இந்த பெரிய கருப்பத்தை இவங்க எல்லாம் ஒரே டீம். ஏ வீரப்பன் இவங்க எல்லாம் ஒரே எல்டாம்ஸ் ரோட்ல வந்து ஒரு அத பெரிய ஒரு வீடுகளை கூடி ஒரே ரூம்ல தங்கி இருந்துட்டு காசு இல்லாம பட்னியா கிடந்து இப்படிதான் வாழ்ந்தவங்க. அதுல பெரிய கருப்பத்தேவருக்கு எங்க வந்து அதிக அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா, விரும்மாண்டி படத்துல கமலஹாசன் நடிக்கும் போது இளையராஜா அவரை பாட வைக்கிறாரு. எப்படின்னா, அந்த காண்டாமணி ஒளிச்சு இருச்சு அந்த வெளிவாடா முனியா அப்படிங்கிற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து பெரிய கருப்பத்தேவர் பாடுனது. அவர் வந்து இன்னும் சொன்னா அந்த பெரிய கருப்பத்தேவர் பாடுறத வந்து மகாபாரதா, ராமாயணம், அர்ஜுனதாமம் இது எல்லாத்தையும் பாட வச்சு சிவாஜி வந்து அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருப்பாராம். பெரிய கருப்பத்தேவரை வர சொல்றான்னு சொல்லி உட்கார வச்சு பாட வச்சு கண்ணீர் விடுவார சிவாஜி. அந்த அளவுக்கு பெரிய கருப்பத்தேவர் அவ்வளவு பெரிய திறமையோட வாழ்ந்திருக்காரு. அவங்க எல்லாம் கவுண்டமணிக்கு மிகப்பெரிய நெருக்கமான நண்பர்களா இருந்திருக்கு. இப்படி தன்னுடைய நகைச்சுவை சிந்தனை மூலமாக, தன்னுடைய அந்த திறமை மூலமாக சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல கவுண்டமணி, செந்தில் தங்களுடைய திறமை மூலமாக சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நகைச்சுவை மூலமாக தெரியப்படுத்தினதுல கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு என்பதை தமிழ் சினிமா ரசிகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம இதை இன்னைக்கு பேசணும். தொடர்ந்து பேசும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.